Hi, good morning. இன்னைக்கு ஸ்பெஷல் காஸ்டியூம்ஸ் அடுத்த ரேஞ்சில் என்ன இருக்குது பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ சல்வார் சூட்டில் கொஞ்சம் கிராண்டியராக என்ன சல்வார் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பிரைடல் கலெக்ஷன்ஸ். இப்போல்லாம் ரொம்ப சாரி அந்த மாதிரி நம்ம ரிசப்ஷன்லேயே பார்க்கறது இல்லை. மோஸ்ட்லி ஃபிட்டட் சூட் தான் போகிறாங்க. அதில் சென்டர் ப்ளீட் வச்சு நல்ல ஃபுல்லி ஃப்ளேர்ட் சல்வார் சூட், மோஸ்ட்லி ஃபார் பிரைடல் பெட்ரோத்தல் அந்த மாதிரி போட்டுக்கிற மாதிரி. ரா சில்கில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் ஃபுல்லாக வித் கோல்டன் பீட் அண்ட் கோல்டன் எம்ப்ராய்டரி. ரா சில்கில் உள்ளே நெட்டட் லாங் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க நமக்கு ஃபுல்லாக. ரொம்ப வெயிட்டாகவே இல்லை, பட் பார்க்குறதுக்கு நல்ல ஃப்ளேரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கம்ப்ளீட்லி ஒர்க்ட், எஸ்பெஷலி ஃபார் பிரைட், மேட் ஃபார் பிரைட். ஃபுல்லாக ஃப்ளேர்ட் ஒன். இது ஆல்மோஸ்ட் மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி நமக்கு இருக்குது இந்த எம்ப்ராய்டரி பீஸ். நெக்ஸ்ட் அதுலேயே பிங்க், மோஸ்ட் ஆஃப் ப்ளூ கோல்டு பிங்க் இப்படி தானே போவோம். செம்ம கேண்டி பிங்க்கில் செம்ம ப்ரிட்டியாக இருக்குது. அழகாக இந்த இடத்துல நெட்டட் ஒன்னில் மேலே இங்கே மட்டும் நெக்லஸ் பீஸ் மாதிரி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி, கார்செட் ஃபிட்டிங். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளை ரொம்ப ஃபிட்டாக காமிக்கிறதுக்கு, ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்டாக காமிக்கணும் அந்த மாதிரினா மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி லைன் இருக்க ஒரு காஸ்டியூம்ஸை ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். வென் இட் கம்ஸ் பிரைடல் அக்கேஷன் அந்த மாதிரி வரும்போது நம்ம தான் அந்த இடத்துல சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்டிச் இருக்க காஸ்டியூம் எடுக்கிறது மச் பெட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃப்ளேர் அண்ட் இந்த ஃப்ராக் பார்த்தோன்னா கிறிஸ்டியன் பிரைட் ஃப்ராக் எப்படி இருக்குமோ அதை ஒரு இந்தியன் டச்சில், ஹிந்து டச்சில்ன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஒர்க்டு, பின்னாடி முன்னாடி ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே நல்ல ப்ராட் நெக் வித் நெட் இது கொடுத்துருக்காங்க நமக்கு. சூப்பராக இருக்குல்ல, வெரி ப்ரிட்டி. இது ஹையர் வெர்ஷன். இதனுடைய ரேட்டை பார்க்கும்போது இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு நம்ம நினச்சிட்டோமே அப்படின்னு நினைப்போம். வெரி பட்ஜெட்டபிள் ப்ரைஸ், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் காட்ட போகிறது இதுலேயே இவங்க நார்மலாக டப்பேடா சில்க்குன்னு சொல்லுவோம். டப்பேட்டா சில்க் அதில் அனார்கலி சூட் ஒரு சல்வார் சூட் என்ன வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்காக. அவுட் ஆஃப் பெஸ்ட் என்ன இருக்கோ எல்லா வெரைட்டிலையும் 2-3 எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளோரல் டாப் அண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும், சிம்பிளாக போட்டுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ டப்பேட்டா சில்கில் நமக்கு ஒரு அனார்கலி சூட். அதுலேயே இன்னொரு வெரைட்டி பார்க்கணுன்னா ஷிஃபான். நம்ம மோஸ்ட்லி அனார்கலினா நம்ம ஷிஃபான் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம்ல. ஸோ ஷிஃபான் தான் நிறைய போட்டு அடிச்சிருப்போம். பட் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் கலர் காம்பினேஷனோட வர்றது இப்போது ரீசெண்ட் இவால்விங். ஆஸ் இன் இங்கே ஃபுல் இது ஃபுல்லாக ஹாஃப் பிளாக் அண்ட் கிரே காம்பினேஷனில் இருக்கு இல்லையா. பிளாக் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் அதே காம்பினேஷனில் பேட்ச் ஒர்க், எம்ப்ராய்டரி பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல இதில். ஸோ இது ரீசன்ட் ஸ்டஃப் ஆஃப் இது ஸ்டைல் ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஃபுல் ஷிஃபானில் நமக்கு ஒரு அனார்கலி சூட். இதுலேயே நெக்ஸ்ட் பெஸ்ட் வெரைட்டி இங்கே இருக்கிறதுல நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஸ்கர்ட் ஒரு ஃப்ராக் மாடல் சொல்லலாம். எப்படின்னா ஃபுல்லாக ஸ்கர்ட் மாடல் இருக்கும். இந்த ஆரஞ்ச் பீஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஃபுல் ஃப்ளேர் இருக்கும், ஃபுல் ஃப்ராக்கு. இது காட்டன், மேட் அவுட் ஆஃப் காட்டன் லைனிங்கோட. பட் இந்த ஆரஞ்ச் பீஸ் நமக்கு டிட்டாச்சபிள். இது நம்ம தனியாகவும் எடுத்துகிட்டு, சப்போஸ் நம்ம கோல்டன் ஸ்கர்ட் வச்சுருக்கோம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணோன்னா வி கேன் ஹேவ் திஸ். இதை தனியாக இந்த பீஸை நம்மளால் தனியாக எடுக்க முடியும். எடுத்துகிட்டு இது உள்ள இன்னர் மாதிரி, பட் இதோட போடும்போது ஃபுல்லி ஃப்ளேர்டு காட்டன் ஸ்கர்ட் மாதிரி இருக்கும். இது ஸ்கர்ட், இது கட் ஸ்டிச் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. இந்த கட் ஸ்டிச்சோட ஃப்ளேர்ட் ஸ்கர்ட் நமக்கு இதில் இருக்குது. இது ஒரு ஸ்கர்ட் மாடல். நெக்ஸ்ட் ஃபுல்லாக ஷிஃபானில் செமையாக இருக்குது. ஆஸ் இன் இந்த டான்ஸர்லாம் போடும்போது, டான்ஸ் ஆடும்போது, சுற்றும் போதுலாம் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இதுதான் அந்த ஃப்ளோயி மெட்டீரியல் நம்ம பார்க்குறோம்ல டிவியில் படத்துலலாம், அதுதான் இது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி நம்மளுடைய ஃபிட்னஸ் ஸ்டிச்சுக்கு ஏற்ற மாதிரி இவங்க ஸ்டிச் பண்ணியிருக்காங்க வித் இன்னர் அட்டாச்மெண்ட்டோட. இஃப் யூ வாண்ட் நம்ம அதை டிட்டாச் பண்ணிக்கலாம் வித் பேண்ட் அண்ட் ஷால். இதுலேயே நெக்ஸ்ட் வெரைட்டி காட்டன்.
பிகாஸ் ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாமே இப்போ சம்மர் இருக்கிறதுனால நம்ம மோஸ்ட்லி காட்டன் ப்ரிஃபர் பண்ணுவோம். காட்டனில் ஃபுல் ஃப்ளேர்ட் சூட் அழகாக இருக்குது. மேலே வந்து எம்ப்ராய்டரி ஆஷ் கலர் டச் கொடுத்துருக்காங்க. ஸோ சம்வேர் ஷிஃபான் ஷால் இருக்குது இதுக்கு. அதில் வந்து நமக்கு இந்த கலர் காம்பினேஷன் அதில் வந்துடும். வெரி நீட், வெரி கம்ஃபர்டபுள், எல்லாமே வித் லைனிங்கோட நமக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சாரீஸில் பார்த்தோம்ல, ஷிஃபான் அண்ட் சாட்டன் வந்து இப்போது ட்ரெண்ட் இவால்விங். அதுதான் அதே மாதிரியே சூட்டில் வந்து எப்படி பண்ணுவோம், திஸ் இஸ் நாட் மச் ஃப்ளேட், பட் போட்டால் கொஞ்சம் யூ வில் ஹாவ் அ கிளாசி டச். இது போடும்போது இது பார்க்குறதுக்கு சாட்டன் மாதிரி இருக்கும், பட் ஹாஃப் வேல உங்களுக்கு இது மட்டும்தான் சாட்டன், ஹாஃப் வேல இது இஸ் ஃபுல் ஆஃப் ஜார்ஜெட் அண்ட் ஷிஃபான், நிறைய மெட்டீரியல்ஸில் வருது. இங்கே வந்து தே ஹாவ் இட் ஷிஃபான் அண்ட் ஆஸ் ஐ செட் பேட்ச் எம்ப்ராய்டரி ஒர்க் உங்களுக்கு அண்டர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நெக்கில் அந்த சாட்டன் ஃபினிஷ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே துப்பட்டாலையும் நமக்கு இருக்கும். ஸோ எந்த ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிக்குது, எவ்வளோ தூரம் வரைக்கும் இங்கே ப்ரைஸ் ரேஞ்சிங் இருக்குது, அதில் கிராண்டியர் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் சிம்பிள் கலெக்ஷன்ஸ் என்னென்னு எல்லா வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்லையும் எல்லா ப்ரைஸ் ரேஞ்சிங்லேயும் பார்த்தாச்சு. ஸோ கிராண்டியர் கலெக்ஷன்ஸில் ப்ரைடல் அண்ட் அக்கேஷன் வேறு என்னென்ன இருக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.